ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி சென்ட்ரல். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா, ஓவர் ரீடிங்னால பல இஷ்யூ வருது. நம்மளோட ப்ரிப்பரேஷன்லேயே நம்ம ப்ரிப்பரேஷனை அடுத்தடுத்த அட்டம்ப்ட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு மெயின் ரீசன் இந்த ஓவர் ரீடிங் இஷ்யூ தான். இது மேக்ஸிமம் ஆஃப் த கேண்டிடேட்ஸ்க்கு இருக்கும். எனக்கும் இருந்தது. அதை எப்படி நான் சார்ட் அவுட் பண்ணேன், அதுக்கு என்னென்ன சொல்யூஷன் நான் ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி மெயின்ஸ் ரிலேட்டட் குரூப் 1 குரூப் 2 எக்ஸாம்ஸ்க்கான மெயின்ஸ் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ்லாம் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ ஓவர் ரீடிங் இஷ்யூனால் வரத்துக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் சோர்ஸஸ் படிக்கிறது. அதுதான் முக்கியமான ரீசன். இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, லேக் ஆஃப் டைம் டு கம்ப்ளீட் த சிலபஸை டைம்குள்ளே முடிக்க முடியாது. ஆப்வியஸாக இதனால் என்ன ஆகும், நம்மளால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது. இல்லைனா லோ ஸ்கோர் பார்டரில், அதாவது கட் ஆஃபோட பார்டரில் நிற்கிற மாதிரி இருக்கும். இதனால் என்னாகும், நம்ம கட் ஆஃபில் பார்டரில் இருந்தாலும் நம்ம நினச்ச போஸ்டிங்கோ வேக்கன்சியோ கிடைக்காது. ஸோ இந்த ஓவர் ரீடிங் இஷ்யூனால் இத்தனை ட்ராபேக்ஸ் நம்மளுக்கு இருக்குது. இதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ஒரு டாபிக் நீங்கள் படிக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது சொல்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன். எந்த டாபிக் படித்தாலும் ஃபஸ்ட்டு பிஒய்க்யூவை ரெஃபர் பண்ணுங்கள். அந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் என்ன ஆங்கிளில் என்ன பேட்டர்னில் அந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னு பார்த்துட்டு படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு ஒன்லி ஸ்கூல் புக் அண்ட் ப்ளஸ் ஒரே ஒரு ரெஃபரன்ஸ் புக்கு, அதை வச்சு ஒரு நோட் மேக்கிங் பண்ணுங்கள். சிம்பிளாக நோட் மேக்கிங் பண்ணிடுங்க. அந்த நோட் மேக்கிங்கில் என்னென்ன ஆங்கிளில் இருக்கணும்னு நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதாவது வாட்டு, வென்னு, வேரு, ஒய்யு, ஹவு, இந்த ஆங்கிள்லாம் கவர் பண்ணி ஒரு நோட் மேக்கிங் எடுத்துக்கோங்க. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா டெஃபினேஷனு, காசஸ்ஸு, இம்பேக்ட்ஸு, ஸ்டெப்ஸ் டேக்கன் பை கவர்மெண்ட்டு, ரெமிடிஸ், வே ஃபார்வர்டு, இந்த ஆங்கிளில் தான் வாட்டு, ஒய், வேர், ஹவு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை வச்சு நோட் மேக்கிங் எடுத்துக்கோங்க. பேசிக்கான நோட் மேக்கிங். இதை முடிச்சுட்டு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் பிஒய்க்யூவை ரெஃபர் பண்ணுங்கள். பிஒய்க்யூவை ரெஃபர் பண்ணிவிட்டு, இப்போ அந்த பிஒய்க்யூவில் இப்போ 10 கொஷின் இருக்குதுன்னு, எக்ஸாம்பிளுக்கு 10 கொஷின் இருக்குன்னா, அதில் நீங்கள் 5 கொஷின், அதாவது 50% ஆஃப் கொஷின்ஸ் உங்களால் அட்டன் பண்ண முடியுது அப்படின்னா, மெயின்ஸாக இருக்கட்டும் ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும், ரெண்டுக்குமே இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். 50% ஆஃப் கொஷின்ஸை உங்களால் அட்டன் பண்ண முடியுதுன்னா, கண்டிப்பாக நீங்கள் அடுத்த டாப்பிக்கு நீங்கள் மூவ் ஆன் ஆகிடணும். நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஓகே 50% ஆஃப் கொஷின்ஸ் தான் என்னால் அட்டன் பண்ண முடியுது, மீதி 50% என்னால் அட்டன் பண்ண முடியல, அதுக்கான நோட் மேக்கிங்கை நான் திரும்ப கவர் ஆகாதெல்லாம் எடுக்கிறேன் அப்படின்னு எடுத்திங்கன்னா, உங்களால் சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கள். 50% ஆஃப் கொஷின்ஸை ஒவ்வொரு டாப்பிக்லேயும் நீங்கள் முடித்ததுமே, அதாவது ஒவ்வொரு டாப்பிக்லேயுமே 50% ஆஃப் கொஷின்ஸை உங்களால் ஹேண்டில் பண்ண முடிஞ்சதுன்னா, கண்டிப்பாக நீங்கள் அடுத்த டாப்பிக்கு மூவ் ஆன் ஆகிடணும். சப்போஸ் மீதி 50%, அதாவது அந்த 10ல் 5 கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்கு ரீசன் என்னவாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிளாரிட்டி அந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் நீங்கள் கிளாரிட்டி இல்லாதனால உங்களால் அந்த கொஷினை ஹேண்டில் பண்ணியிருக்க முடியாது. நெக்ஸ்ட்டு டெஸ்டிங் கொஷின், அதாவது ஒரு சில கொஷின்ஸ் எல்லாம் எக்ஸாமில் நீங்கள் அந்த எக்ஸாம் ப்ரெஷரில் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, உங்களோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்குனே ஒரு சில கேள்வி கேட்டிருப்பாங்க. இந்த கொஷின்ஸ் எல்லாம் அன்அவாய்டபிள். இதெல்லாம் நம்ம தவிர்க்கவே முடியாது, கேட்க தான் செய்வாங்க. இதுக்காக நீங்கள் ஓகே இந்த கொஷின் என்னால் அட்டன் பண்ண முடியல, ஸோ இந்த கொஷினுக்கு நான் தனியாக மறுபடியும் இதே டாப்பிக்கில் எக்ஸ்ட்ரா நோட்ஸு, ரெஃபரன்ஸ் புக்கெல்லாம் இன்னும் எக்ஸ்ட்ரா நம்ம படிக்கணுமாட்டிருக்குன்னு படிச்சிங்கன்னா, இது தப்பான ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா நீங்கள் ஒரே டாப்பிக்கை தான் டெப்த்தாக படிச்சுட்ருக்கீங்க. சிம்பிளாக நான் இது கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி மெயின்ஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் வைடாக படித்தா தான் உங்களால் கிளியர் பண்ண முடியும். டெப்த்தாக படிச்சிங்கன்னா கிளியர் பண்ண முடியாது. அதாவது சிம்பிளாக சொல்லணுன்னா, இப்போ ஒரு டாபிக் எடுத்திருக்கீங்கன்னா, அது அப்பர் லேயர் தான் நீங்கள் கவர் பண்ணணும். ஒவ்வொரு ஹெட்டிங்குள்ளேயும் இன்டெப்த்தாக என்னதுன்ட்டு ரொம்ப டீட்டெயிலிங் போனீங்கன்னா, உங்களால் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கிடையாது. எக்ஸாமினர்ஸ் எவாலுவேட்டர்ஸ் இதை
எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கிடையாது. நீங்கள் வந்து வைடாக ஹரிசாண்டலாக கவர் பண்ணுங்கள், ரொம்ப வேர்ட்டிக்கலாக கவர் பண்ணாதீங்க. எது படித்தாலுமே இந்த இந்த பாயிண்ட்டை நீங்கள் நல்லா எது படித்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு டைம் படிக்கிறப்பையும் நீங்கள் வந்து வைடாக கவர் பண்ணுறீங்களா இல்லை டெப்த்தாக கவர் பண்ணுறீங்களான்னு உங்களுக்கே உங்கள் மைண்டுக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ தான் உங்களால் வந்து தேவையில்லாமல் படிக்கிறத வந்து கட் பண்ண முடியும். ஓகே, கம்மிங் பேக், டெஸ்டிங் கொஷின்ஸ் வந்து பார்த்தாச்சு. இந்த டெஸ்டிங் கொஷின்ஸ்க்காக வந்து நீங்கள் வேறு அதிகமாக ரெஃபரன்ஸ் புக்கை சர்ச் பண்ணி படிக்காதீங்க. அதை நீங்கள் வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சிலபஸில் நிறையா டாபிக்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் நீங்கள் கவர் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஹோலிஸ்டிக்காக ஒரு அக்வயர்ட் நாலேஜ் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் என்ன கண்டிப்பாக ஒரு புரிதல் கிடச்சிருக்கும். அதை வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணி இந்த டெஸ்டிங் கொஷின்ஸ்லாம் வந்து ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டட் கண்டென்ட்டு. ஒரு சில டைம் என்ன பண்ணுவோம்னா, ஒரு சில கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க, ஆனால் வந்து அது முக்கியமான கண்டென்ட்டாக இருக்கும். ஆனால் அது நோட் மேக்கிங்கில் நம்ம கவர் பண்ணாததாக இருக்கும். அப்படி இருக்கிறதெல்லாம் வந்து ஜஸ்ட் நோட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி 50% ஆஃப் கொஷின்ஸ் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுதுங்கிறனால நீங்கள் வந்து அடுத்த டாப்பிக்கு மூவ் ஆன் ஆகிடணும். இந்த மாதிரி வந்து எல்லா டாப்பிக்கும் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா சிலபஸோட ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் லேர்னிங் வந்து முடிஞ்சுது. லேர்னிங் ப்ளஸ் நோட் மேக்கிங், பிஒய்க்யூ இது எல்லாமே முடிஞ்சிருது. இது முடிஞ்சது வந்து ஃபஸ்ட் ரவுண்டு. செகண்ட் ரவுண்டில் என்ன பண்ணோன்னா, இந்த ரிப்பீட்டட் கண்டென்ட், அதாவது ஒரு சில கண்டென்ட்லாம் முக்கியமாக தேவைப்படும், ஆனால் நோட் மேக்கிங்கில் இன்க்ளூட் பண்ணாமல் வச்சுருப்போம். அதுக்கு வந்து செகண்ட் ரவுண்ட் கொடுத்து அந்த பார்ட்டெல்லாம் வந்து நீங்கள் கவர் பண்ணி உங்களோட ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் நோட் மேக்கிங் கூடவே இந்த செகண்ட் ரவுண்ட் ஆஃப் நோட் மேக்கிங்கையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி படிச்சிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக வந்து ஓவர் ரீடிங்கை வந்து அவாய்ட் பண்ணிக்க முடியும். இந்த இதை வந்து நீங்கள் வந்து படிக்கிறீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ குரூப் 1க்கு நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து இப்போ படிச்சுட்ருப்பீங்க. அது வந்து கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். நீங்கள் எல்லா டாப்பிக்கையும் நீங்கள் வந்து கவர் பண்ணிட்டு போனீங்கனாலே வந்து உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். பாதி சிலபஸ் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மீதி படிக்காமல் போகிறப்போ உங்களுக்கு வந்து ஒரு லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்னென்ன மாதிரி கண்டென்ட்ஸ் வேணும், என்னென்ன உங்களுக்கு படிக்கிறப்போ என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அதுக்கான சொல்யூஷன் வந்து எங்களால் கரெக்டாக வந்து எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு போட முடியும். ஸோ தேங்க்யூ.